எயித்தில் இருக்கிற ஹெச்சிஎஃப் பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சிக்ஸ்த்லேயே பார்த்துட்டோம். இப்போ அதில் இருக்கிற மெத்தடை தவிர புதுசாக 2 மெத்தடை வந்து எயித்தில் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஓகேங்களா? நம்மளை ஆல்ரெடி தெரியும் ஹெச்சிஎஃப்னா மீப்பெரு பொது காரணி. ஓகேங்களா? மீப்பெரு பொது காரணி. அப்புறம் இங்கிலீஷில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், அந்த ஆல்ரெடி இருக்கிற 2 மெத்தடை ரீகால் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? காரணிகள் மூலம் கண்டறிதல். கரெக்டாக? காரணிகள் மூலம் கண்டறிதல் மெத்தட் தான் நம்ம 6th பார்த்தது. இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களிடம் 20 மாம்பழங்களும் 15 ஆப்பிளும் உள்ளதாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பழங்களை சமமாக நீங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து உதவ நினைக்கிறீர்கள் எனில் அதிகபட்சமாக எத்தனை குழந்தைங்களுக்கு உங்களால் உதவ முடியும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 20ஓட எல்லா காரணிகளையும் எழுதியிருக்காங்க. 1ஆல் டிவைட் பண்ணால், 2ஆல், 4ஆல், 5ஆல், 10ஆல், 20ஆல் அதே நம்பரும் எழுதிக்குவோம். 15 காரணிகளும் எழுதியிருக்காங்க. 1, 3, 5, 15. இதில் 2லேயும் எது காமனாக இருக்கோ அதுதான் ஹெச்சிஎஃப். இதை தான் நம்ம 6th படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? அதை தான் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் வந்துட்டு இதில் 5. ஓகேவா? அடுத்து செகண்ட் மெத்தட் பாருங்கள். வகா காரணிகள் மூலம் கண்டறிதல். வகா காரணிகள் மூலம் கண்டறிதல் என்ன பண்ணுவோம்? அதே தான், அந்த ஒன்றையும் அந்த சேம் நம்பரை இதில் எழுத மாட்டோம், மீதியெல்லாம் எழுதுவோம். இங்கே பாருங்கள், பள்ளியில் 7ஆம் வகுப்பில் 18 மாணவர்களும் 8ஆம் வகுப்பில் 20 மாணவர்களும் உள்ளனர். ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களும் அணிகளாக பிரிக்கப்பட்டு வரவிருக்கும் விளையாட்டுப் போட்டிக்கு தயாராகின்றனர். ஒவ்வொரு வகுப்பிலிருந்து வென்ற அணிகள் இறுதிப் போட்டியில் ஒருவருக்கொருவர் எதிர்கொள்ள வேண்டுமெனில் ஒவ்வொரு அணியிலும் ஒருவர் கூட மீதமில்லாமல் விளையாடக்கூடிய மிகப்பெரிய, ஸோ இந்த க்ளூ வேர்டு தான், மிகப்பெரியன்னு வந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 18க்கும் 27க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 18க்கு என்ன போடுறாங்க? 2 × 3 2 × 3 × 3. 27க்கு 3 × 3 × 3. கரெக்டுங்களா? இது ரெண்டையும் பாருங்கள், இந்த 3யும் காமனாக இருக்குது, இந்த 3யும் காமனாக இருக்குது. அப்போது 3 × 3 9 தான் வந்துட்டு இந்த சம்முக்கு ஹெச்சிஎஃப். ஓகேவா? கிளியரா? இதுதான் வந்து நம்ம 6th பார்த்தது. ஓகேவா? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் நெக்ஸ்ட்டு தான் நம்ம இப்போ புதுசாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தொடர் வகுத்தல் முறை. இங்கே பாருங்கள், தொடர் வகுத்தல் முறை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு, ஏன் நம்ம இந்த புது மெத்தடை யூஸ் பண்ணுறோம்னா, முன்னெல்லாம் நம்பர் வந்து நம்ம 100க்குள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம அந்த காரணிகள் முறையிலே போடலாங்க. ஆனால் இப்போ வந்து நம்பர்ஸ்லாம் பெருசாக இருக்கும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு மெத்தடை பார்த்தீங்கன்னா தொடர் வகுத்தல் முறை. இங்கே பாருங்கள், 391க்கும் இங்கே பாருங்கள், மேற்கண்ட சூழலில் 7ஆம் வகுப்பில் 396 மாணவர்களும் 8ஆம் வகுப்பில் 300 மாணவர்களும் உள்ளனர் என்று எடுத்துக்கொண்டால் அணியின் அதிகபட்சமான எண்ணிக்கை எத்தனையாக இருக்குன்னு கேட்டிருக்கோம். அதிகபட்சம்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெச்சிஎஃப் தான் போடுவோம். கரெக்டாக? இப்போது இதை இந்த மெத்தடில் போடலாம். இந்த மெத்தட் எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் நம்ம போட்டு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், 396க்கும் 300க்கும் நம்ம வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? 396க்கும் 396 300க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். தொடர் வகுத்தல் முறை. அப்போ வகுத்தல் பட்டு போட போகிறோம். எது பெருசோ அதை தான் வகுக்க போகிறோம். அந்த நம்பரை வந்து சின்ன நம்பரால் வகுப்போம். இங்கே பெரிய நம்பர் என்ன? 396. ஸோ 396ஐ 300ஆல் வகுக்கணும். வகுத்தா இங்கே எத்தனை டைம் வரும்? ஒரு டைம் வருமா? அந்த 300 போட்டுக்கோங்க. இப்போது சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 6 9ன்னு வரும். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 96ஆல் இந்த 300 இங்கே போட்டு வகுக்கணும். ஓகேவா? இதில் வகுத்தா என்ன பார்த்தாவே தெரியுது, 3 டைம்ஸ் வருங்களா? இப்போ 96 × 3 போட்டு பாருங்கள். 6 3s are 18, ரிமைண்டர் 1, 9 3s are 27, 27 1 28. ஓகேவா? இப்போ 3 டைம்ஸ் வருது, 288. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 10ல் 8 போனால் 2, இங்கே இப்போ 9 இருந்திருக்கும், 9ல் 8 போனால் 1. ஓகேவா? 12. இப்போ இந்த 12க்கு என்ன பண்ணியிருக்கணும்? அடுத்த நம்பர் இங்கே கொண்டு வந்து இறக்கணும். ஓகேவா? இந்த 96 12ஆல் டிவைட் பண்ணணும். எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அப்போ அதுக்கு முன்னாடி எந்த நம்பரால் வகுத்தீங்களோ அதுதான் ஹெச்சிஎஃப். இதுதான் தொடர் வகுத்தல் முறை. ஓகேவா? இப்போ நம்ம போடலாம். 96க்கு எத்தனை டைம் வரும்? 8 டைம் வருமா? 8 12s are 96. ஓகேவா? அப்போ 0 ஆச்சு. இப்போ பாருங்கள், இது 0 ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த நம்பரால் வகுத்தோமோ அந்த நம்பர் தான் ஹெச்சிஎஃப். கிளியரா?
இது தாங்க தொடர் வகுத்தல் முறை. இப்போ பெரிய நம்பர்லாம் நம்ம வந்து காரணிகளில் போட்டுட்டு இருந்தோம்னா 2 இன்ட்டு 3 இன்ட்டுன்னு போட்டால் ரொம்ப நேரம் எடுக்கிறனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாமில் வந்து பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மெத்தடில் தான் போகணும். ஓகேவா? ஸோ அதுதாங்க இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். HCF நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே தான் இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. நம்ம போட்ட மெத்தட்லாம் இவங்களுக்கு போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ தொடர் வகுத்தல் முறை நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு தொடர் கழித்தல் முறை பார்க்கலாமா? தொடர் கழித்தல் முறையும் ரொம்ப ஈஸிங்க. என்னென்னா 2 நம்பரை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த 2 நம்பரில் எந்த நம்பர் பெருசோ அந்த நம்பர் பாருங்கள், அந்த நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை கழிச்சிக்கிட்டே வரணும். ஓகேவா? லாஸ்ட்டில் எப்போ வந்துட்டு 0 வருதோ, ஓகேங்களா, 0ல் வருதோ அந்த நம்பரை தான் நம்ம HCF-ஆக எடுப்போம். ஓகேவா? இந்த மெத்தட்லேயும் நீங்கள் எக்ஸாமில் போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்த நம்பருக்கு நம்ம இங்கே போட்டு பார்ப்போமா? 144 அண்ட் 120க்கு 144 அண்ட் 120 இதுக்கு ரெண்டுக்கும் HCF கேட்குறாங்க. அப்போ நம்ம தொடர் கழித்தல் முறையில் இதை பண்ண போகிறோம். நான் என்ன சொன்னேன், இது ரெண்டில் எது பெருசு? 144. அப்போ அதில் இருந்தால் மைனஸ் பண்ணணும். 144 மைனஸ் 120 அப்போ என்ன வரும்? 24. கரெக்டாக? அப்புறம் 120 மைனஸ் 24 அப்போ என்ன வரும்? 20 போயிடும், 96. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 96 மைனஸ் 24 எந்த நம்பரும் பெருசாக இருக்கோ அதில் தான் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 6ல் 4 போச்சுன்னா 2, 9ல் 2 போச்சுன்னா 7. ஓகேவா? அடுத்து 72 மைனஸ் 24 இங்கே 12ல் 4 போச்சுன்னா 8, அப்போ 6 இருக்கும். 6 2 போச்சுன்னா 48. 48ல் 24 போச்சுன்னா 24. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? 24 மைனஸ் 24 அப்போ 0ன்னு வருது. இப்போ நான் என்ன சொன்னேன், எங்கே 0ன்னு வருதோ அதுதான் HCF. அப்போ HCF வந்து பார்த்திங்கன்னா 24. ஓகேவா? செக் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா? HCF 24 வந்திருக்கா? கிளியராக இப்போது தொடர் கழித்தல் முறையும் தொடர் வகுத்தல் முறையும் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம் போடலாம். ஓகேங்களா? இப்போ கிளியர் ஆகிடுச்சிங்களா? இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாமில் எது ஈஸியாக இருக்கோ அது போட்டுக்கலாங்க. நம்ம டிஎன்பிசிக்கு தான் பார்க்குறோன்றதுனால நீங்கள் வந்து தொடர் வகுத்தல் முறையில் தான் போடணும், தொடர் கழித்தல் முறையில் தான் போடணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. உங்களுக்கு எக்ஸாமில் எது ஈஸியாக இருக்கோ அது போட்டுக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி நம்பர் ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம வகுத்தலே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நம்பர் கம்மியாக இருந்தால் தொடர் கழித்தல் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்க மெத்தட்லே போடுவோம். கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில் மீப்பெரு பொது காரணியை காண்கின்ற பயிற்சி 7.2ல் மொதல் சம் போடுறேங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன? 455 அண்ட் 26 இது நான் தொடர் வகுத்தல் முறையிலே போடுறேன். இப்போ என்ன சொன்னேன், பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுக்கணும். இப்போ 455-ஐ நான் 26ஆல் வகுக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும்? ஒரு டைம் வருமா? 26. 15ல் 6 போச்சுன்னா 9. அப்போ இங்கே 3 இருக்குமா? 3ல் 2 போனால் 1. அப்போ இதை எடுத்துக்கிறோம் 195. அப்புறம் இதில் பாருங்கள் 26 எத்தனை டைம் வருதுன்னு. 26 ஒரு 10க்கு முன்னாடி வரும். அப்போ 8 போட்டு பார்க்கலாமா? 6 8s are 48, ரிமைண்டர் 4, 2 8s are 16, 208 வரும். அப்போ 7 போட்டு பாருங்கள். 6 7s are 42, ரிமைண்டர் 4, 2 7s are 14, 182 வருது. அப்போது 7 டைம்ஸ் வருது. அப்போது 182. கரெக்டாக? 5ல் 2 போச்சுன்னா 3, 9ல் 8 போச்சுன்னா 113. இப்போ 13 26ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை? 2 டைம்ஸு. அப்போ 26. இப்போ இங்கே 0 ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், எங்கே 0 ஆகுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் HCF. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13. கிளியரா? இந்த சம்மோட ஆன்சர் 13. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாங்க. செகண்ட் சம் பாருங்கள். 392 அண்ட் 250 இதுக்கு HCF கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் பெரிய நம்பர் என்ன? 392. அதை நான் 256ஆல் வகுக்கிறேன். அப்போ எத்தனை டைம் வரும்? ஒரு டைம். ஓகேவா? 256. அப்போ 12ல் 6 போச்சுன்னா 6, இங்கே 8 இருக்கும். 8ல் 5 போனால் 3. ஓகேவா? இங்கே 1 வரும். கரெக்டாக? 136. திரும்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த நம்பரை எடுத்து இங்கே போகணும். 256ஆல் வகுக்கணும். வகுத்திங்கன்னா இங்கே இதுவும் கண்டிப்பாக 1 டைம் தான் வரும். பார்த்தாவே தெரியுது இல்லைங்களா? 1 டைம் போட்டிங்கன்னா 136. இப்போ 6ல் 6 போனால் 0, 5ல் 3 போனால் 2, 2ல் 1 போனால் 120. இப்போ 120-ஐ 136ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம்.
இப்போ 1 டைம் தான் இதுவும். அப்போ இது என்ன ஆகும் 16 வரும். கரெக்டாக? ஓகே. 16 120 நம்ம டிவைட் பண்ணணும். எத்தனை டைம் வரும்? 7 டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? 16 இன்ட்டு 7 ட்ரை பண்ணி பார்ப்போம். 6 7s are 42, remainder 4, 1 7s are 7, 1 1 2 வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் போட்டால் 20க்கு மேலே போயிடும். இன்னொரு 16 போட்டால். ஓகேவா? அப்போ 7 தான் வரும். இப்போ 1 1 2. இப்போ ரிமைண்டர் 8. இப்போ 8 16ஆல் போடுறோம். 2 டைம் கரெக்டாக 8 2 16. அப்போது 0 வந்துருச்சு. 0 வந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? அதுதான் HCF. அப்போ இந்த சம்மோட HCF பார்த்திங்கன்னா 8. கிளியராக? இந்த சம்மோட ஆன்சர் HCF வந்து 8. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் சம் பாருங்கள். 6765 அண்ட் 16. இப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் தொடர் வகுத்தில் தான் நம்மளால் போட முடியும். நீங்கள் தொடர் கழித்தில் போட்டிங்கன்னா நிறையா டைம் போய்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா 6765 டிவைட் பை 610. ஓகேவா? பார்த்தாவே தெரியுது 1 டைமு 610. இது 0 7 6 போச்சு. 7 1 போச்சுன்னா 6. இந்த 5 போட்டுக்கிறோம். இப்போ திரும்ப அகைன் 1 டைமு 610. இப்போ ரிமைண்டர் பார்த்திங்கன்னா 5 6 1 வந்தோம் 55 ரிமைண்டர் வருது. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதே நம்பரை கொண்டு வந்து போடுவோமா? இப்போ திரும்ப 610 டிவைட் பண்ணுவோமா? திரும்ப ஒரு டைம் போட்டிங்கன்னா 55. 55லனா 16 வருது. திரும்ப 1 டைம் போட்டால் 55. அப்போ ரிமைண்டர் 5ன்னு வருது. 5ன்னு வருதா? திரும்ப எடுத்து இந்த 55ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். கரெக்டாக? எத்தனை டைமு? 11 டைம். ஓகேவா? 11 டைம் பண்ணிங்கன்னா 55. ஸோ எந்த இதில் எனக்கு 0ன்னு வந்துச்சு? 5ல் தான் 0ன்னு வந்துச்சு. அப்போ என்னோடய HCF என்ன? 5. கிளியராக? இப்படி தான் தொடர் வகுத்தல் முறையில் நம்ம பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 3 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னென்ன? 184, 130, அப்புறம் 276. இந்த 3 நம்பர்ஸ் இருக்கா? இதில் நம்ம ஏதாவது 2 நம்பரோட HCF கண்டுபிடிச்சி அதில் இன்னொரு நம்பரை வகுத்தோம்னா நம்மளுக்கு HCF கிடச்சிடும். நான் இதில் என்ன பண்ணுறேன்? 276 எடுத்துக்கிறேன். 276 184ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 1 டைம் தான் வருமா? டிவைட் பண்ணால் அப்போ 6ல் 4 போச்சுன்னா 2. ஓகேவா? இது 17ல் 8 போச்சுன்னா 9. ஓகேவா? கிளியரா? சாரிங்க, நான் இங்கே நம்பர் தப்பாக எழுதிட்டேன். 113 எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 230, 184, 230, 276. ஓகேவா? இப்போ 270 பெரிய நம்பரை முதல்ல எடுத்துக்கிறேன். 276ஆல் 230 டிவைட் பண்ணலாம். 1 டைமு. அப்போ 230. அப்போ 6 7ல் 3 போச்சுன்னா 46. 46 திரும்ப 230ஆல் பண்ணுறோம். பார்த்தாலே தெரியுது. இப்போ 5 டைமில் தான் இருக்கணும். செக் பண்ணிக்கலாம். 46 × 5 6 5s are 30, ரிமைனர் 3, 4 5s are 20, 23. ஓகேவா? வருது. அப்போ 5 டைம்ஸ் 230 = 0. ஓகேவா? அப்போ HCF என்ன? 46. ஆனால் இந்த ஒரு 2 சம் மட்டும் இருந்தால் இதை 46ன்னு எழுதிடுவோம். பட் இன்னொரு நம்பர் இருக்கனால இது செக் பண்ணிக்கலாம். இதுக்கும் அடுத்து இந்த 2 நம்பர் தான் நம்ம எடுத்து போட்டோம். அப்போ இந்த நம்பரை இப்போ எடுத்துக்கணும். அப்போது 184 நீங்கள் 46ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? எத்தனை டைம் வரும்? 4 டைம் செக் பண்ணலாமா? 6 4s are 24, ரிமைண்டர் 2, 4 4s are 16, 16 to 18. அப்போ 4 டைம்ஸில் இப்போ 0 ஆனதுனால HCF 46. இப்போ கிளியராக 46 தாங்க. ஒருவேளை இன்னொரு வேறு நம்பரும் கிடச்சிருந்தா அதுதான் போட்டிருப்போம். இங்கே 46 கிடச்சிருச்சு. அப்போது இந்த 3க்கு HCF பார்த்திங்கன்னா 46. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் கழித்தல் முறையில், அப்போ கழித்தல் முறையில் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 42 and 70. இதில் பெருசு எதுங்க? 70. அப்போ 70லேருந்து 42 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? 10ல் 2 போச்சுன்னா 8. இங்கே 6ன்னு ஆகிடும். 6ல் 4 போச்சுன்னா 2. அப்போ 42 மைனஸ் 28 போடணும். நெக்ஸ்ட் நம்பர். அப்போ 12ல் 8 போச்சுன்னா 4. இப்போ இங்கே
3 ஆகிடும். 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ 28 மைனஸ் 14 போடுவோம். அப்போது அகெயின் 14 வரும். இப்போ 14 மைனஸ் 14 0. அப்போ எங்கே 0 வருதோ அதுதான் ஹெச்சிஎஃப்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 14. கிளியரா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சப்டிவிஷன் போடலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன? 36 அப்புறம் 80. ஓகேவா? இப்போது 80 பார்க்கலாமா? இது ரெண்டில் எது பெருசு? 80. அப்போ 80லேருந்து 36 கழிக்கணும். ஓகேவா? இப்போ 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 7 ஆகிடும். 7ல் 3 போச்சுன்னா 4. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட்டு 44 மைனஸ் 36. இப்போ 14ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு 8. ஓகேவா? இப்போ இங்கே 3 ஆகிடும். இப்போ 8 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 36 மைனஸ் 8ன்னு போடணும். 36 8 போட்டிங்கன்னா என்ன வரும்? 16ல் 8 போனால் 8 28. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 28 மைனஸ் 8 இப்போ 20. ஓகேவா? அப்போ 20 மைனஸ் 8 12. நெக்ஸ்ட்டு 12 மைனஸ் 8 4. கரெக்டாக? அப்போ 8 மைனஸ் 4 4. நெக்ஸ்ட்டு 4 மைனஸ் 4 0. அப்போ என்னோடய ஹெச்சிஎஃப் வந்து 4. கிளியரா? இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 4. இப்படி தான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டே போகணும். எது பெருசோ அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டே போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாங்க. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 280 அண்ட் 420. இதில் பெருசு எது? 420. அப்போ 420 மைனஸ் 280 சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 0ல் 0 போனால் 0. 12ல் 8 போனால் 4. அப்போ 3ல் 1 140. ஓகேவா? அப்போ 280 மைனஸ் 140. அப்போ என்ன வரும்? 140 தான் வரும். கரெக்டாக 8ல் 4 போனால் 4 140. அப்புறம் 140 மைனஸ் 140 0. ஸோ என்னோடய ஹெச்சிஎஃப் உடனே கிடச்சிருச்சு. என்னோடய ஹெச்சிஎஃப் என்ன? 140. கிளியராக? இந்த மாதிரி எக்ஸாமில் உங்களுக்கு பெரிய நம்பர் கொடுத்தா நீங்கள் எந்த மெத்தடில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாங்க. ஃபோர்த்து சம் பாருங்கள். 1014 அண்ட் 654. இது தொடர் கழித்தல் முறையில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 1014ல் இருந்துட்டு 654 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4ல் 4 போனால் 0. 11ல் 5 போச்சுன்னா 6. அப்போது இங்கே 9 ஆகிடும். 9ல் 6 போச்சுன்னா 3. ஓகேவா? அப்போ 654 மைனஸ் 316 போடணும். 4 15ல் 6 போச்சுன்னா 9. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 5 294. அப்புறம் 360ல் 294 மைனஸ் பண்ணணும். அப்புறம் 10ல் 4 போச்சுன்னா 6. இங்கே 5 இருக்கும். 15ல் 9 போச்சுன்னா 6. ஓகேவா? இப்போ 2ல் 0 66 வருது. அப்போ 294ல் 66 மல்டிப்ளை பண்ணணும். 14ல் 6 போச்சுன்னா 8. இங்கே 8 இருக்கும். 8ல் 6 போச்சுன்னா 2. ஓகே, 228ன்னு வரும். 228ல் 66 மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 6 இங்கே 1 ஆகிடும். கரெக்டாக? அப்போ 162. இப்போ 162ல் 66 மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12ல் 6 போச்சுன்னா 6. இங்கே 15 ஆகிடுமா? 15ல் 6 போச்சுன்னா 96. இப்போ 96 மைனஸ் 66. இப்போ 6ல் 6 போச்சுன்னா 0. 9ல் 6 போச்சுன்னா 3. இப்போ 66ல் 30 மைனஸ் பண்ணணும். அப்போ 36ன்னு வரும். ஓகேவா? அப்போ 36ல் 30 மைனஸ் பண்ணணும். அப்போ 6ன்னு வரும். லாஸ்ட்டில் ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும்? 30ல் 6 மல்டிப்ளை மைனஸ் பண்ணணும். 30ல் 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24. 24ல் 6 போச்சுன்னா 18. ஓகேவா? 24 மைனஸ் 6 18. 18 மைனஸ் 6 12. ஓகேங்களா? 12 ஞாபகம் இருக்குங்களா? 12ல் 6 போச்சுன்னா 6. அப்புறம் 6ல் 6 போச்சுன்னா 0. அப்போ ஹெச்சிஎஃப் பார்த்திங்கன்னா இந்த சம்முக்கு 12 தாங்க ஆன்சர். கிளியராக? ஹெச்சிஎஃப் 12 தான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 6 இங்கே 12ன்னு போட்டேன். 6 தான் இந்த சம்மோட ஆன்சர். கிளியரா?
நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட கணக்குகளை தொடர் கழித்தல் முறையில் செய்து பார்க்க. அவங்களே வந்துட்டு உங்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில் கொடுத்துட்டாங்க. உங்களை தொடர் கழித்தல் முறையில் செஞ்சு பார்க்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 56 12 இருக்குது. 56 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4 டைம்ஸு 48. ரிமைண்டர் உங்களுக்கு 8. அப்புறம் அந்த ரிமைண்டரோட 12 திரும்ப டிவைட் பண்ணுறாங்க 1 டைமு. ரிமைண்டர் 4. அந்த 4ஆல் திரும்ப 8 பண்ணால் 2 டைமு 0ன்னு வந்துச்சு. இப்போ இதே சம்மை வந்துட்டு உங்களை தொடர் கழித்தல் முறையில் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டில் எது பெருசு? 56. அப்போ என்ன பண்ணுவோம்? 56 - 12 போடுவோமா? அப்போ 6ல் 2 போச்சுன்னா 4. ஓகேவா? 5ல் 1 போச்சுன்னா 4. இப்போ 44 - 12 போடுவோமா? 4ல் 2 போச்சுன்னா 2. 4ல் 1 போச்சுன்னா 3. கரெக்டாக? 32 - 12. இப்போ 2ல் 2 போச்சுன்னா 0. 3 1 போச்சுன்னா 2. 20 வருது. அப்போ 20 - 12. அப்போ என்ன வரும்? 8. அப்போ 12 - 8ன்னு போட்டிங்கன்னா 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 8 - 4 4. நெக்ஸ்ட்டு 4 - 4 0. அப்போ எங்கே 0 வந்துச்சு? 4ல். அப்போ HCF 4. அப்போ தெரியுதுங்களா? எப்படி போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். இங்கேயும் 4 வந்திருக்கு, இங்கேயும் 4 வந்திருக்கு. நம்ம போட்ட சம் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இவங்க தொடர் வகுத்தல் முறையில் செஞ்சுருக்காங்க. இதில் 3லேயே பெருசு எது? 320. கரெக்டுங்களா? அந்த 320 120ஆல் டிவைட் பண்ணுறாங்க. 2 டைம்ஸாக 214 வரும். அப்புறம் 80 ரிமைண்டர். திரும்ப அந்த 120 ஒரு டைம் போடுறாங்க. அப்போ 18 வரும். ஓகேங்களா? ஓகேவா? அப்புறம் 120ல் 80 போய் ஒரு டைம் போடுறதுனா 14 வரும். அப்போ 80 திரும்ப இந்த 80 எடுத்து போட்டிருக்காங்க. இது 2 டைம்னா 40 2 × 40 18 வரும். ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போது HCF பார்த்திங்கன்னா கண்டிப்பாக HCF வந்து என்னது? 40. ஆனால் 3 மெம்பர்ஸ் கொடுத்துருக்கனால இன்னொரு லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 95. கரெக்டாக? அந்த 95ஐ எடுத்துகிட்டு இந்த 40ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டு வரணும். இது பாருங்கள், பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வருமா? 80. ரிமைண்டர் 15 வந்திருக்கு. அப்புறம் திரும்ப 40ல் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸு, அப்போ 10 வருது. அப்புறம் இதை எடுத்து போடுறோம் 15 2 டைம்ஸு, திரும்ப ரிமைண்டர் 5 வருது. அப்புறம் 10 எடுத்து திரும்ப போட்டுக்கிறோம் 2 டைம்ஸு, 2 5 10 0 ஆகிடுது. இப்போ 0 ஆகும்போது என்ன வருதோ அதுதான் HCF. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது ரெண்டு நான் பெரிய நம்பர் எடுத்து பண்ணிவிட்டு அந்த நம்பரில் வர HCF எடுத்து இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணுறது தான் HCF. இதை நம்மளை என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க? தொடர் கழித்தல் முறையில் செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம செய்யலாமா? அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் என்ன? 320, இன்னொன்று 120. அந்த அதில் பண்ணலாம். சரிங்களா? அப்போ 320ல் 120 போச்சுன்னா 0. 2ல் 2 போச்சுன்னா 0. 3ல் 1 போச்சுன்னா 200. அப்போது 200 - 120. அப்போ 18 வரும். நெக்ஸ்ட்டு 120 - 80. அப்போது 14 வரும். நெக்ஸ்ட்டு 80 - 40. இப்போ 14 வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 40 - 40 0ன்னு வந்துடுச்சு. அப்போது நம்மளோட HCF வந்து 40. கரெக்டாக? அதே மாதிரி வந்துடுச்சு. நம்ம தொடர் கழித்தல் முறையில் செஞ்சிட்ருக்கோம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணி சொல்லியிருக்கோம்? இந்த 2 நம்பரை வச்சு போட்டுட்டோமா? அப்போ 3rd நம்பர் என்ன? 95. இப்போ அதில் இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வரணும். 95 - 40 போட்டிங்கன்னா என்ன வரும்? 5. 9ல் 4 போச்சுன்னா 5 55. நெக்ஸ்ட்டு 55 - 40. அப்போ என்ன ஆகும்? 15. நெக்ஸ்ட்டு 40 - 15. அப்போ என்ன ஆகும்? 35 ஆகுமா? 10ல் 5 போச்சுன்னா 5. இப்போ 3ல் 1 போச்சுன்னா 25ன்னு வரும். கரெக்டாக? 25ம் 15 தான் உங்களுக்கு 40 வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? 25 - 15. அப்போ என்ன வரும்? 25 - 15 வந்துட்டு 10. அப்புறம் 15 - 10. அப்போ என்ன வரும்? 5. நெக்ஸ்ட்டு 10 - 5 5. நெக்ஸ்ட்டு 5 - 5 0. அப்போ எங்கே 0 வந்துச்சு? 5ல் தான் வந்துச்சு. அப்போ HCF பார்த்திங்கன்னா 5 இந்த சமுக்கு. கரெக்டாக? அவங்க தொடர் வகுத்தல் முறையில் போட்டு 5 வந்துச்சு. நம்மளுக்கு தொடர் கழித்தல் முறையில் 5 வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள். கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய
அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரியன்னு வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹெச்சிஎஃப் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. மிகப்பெரியன்னு வந்தாவே ஹெச்சிஎஃப் தான் போடணும். பட் இந்த சம்மில் அவங்களே வந்து ஹெச்சிஎஃப்பை தொடர் கழித்தல் முறையில் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எது வேணால் போடலாம். அந்த மெத்தடில் தான் போடணும்னு இல்லை. சரி, அவங்க தொடர் கழித்தல் முறையில் கொடுத்துருக்கலாம், அந்த மெத்தடையே ட்ரை பண்ணுவோம். 196 மைனஸ் 168 போடலாமா? இப்போ 16ல் 8 போச்சுன்னா 8, இங்கே 8 ஆகிடும். 8ல் 6 போச்சுன்னா இங்கே 8, இங்கே 8 6 போச்சுன்னா 2. ஓகேவா? 28. நெக்ஸ்ட்டு 168 மைனஸ் 28. இப்போ 8ல் 8 போச்சுன்னா 0, 6ல் 2 போச்சுன்னா 4, 140. நெக்ஸ்ட்டு 140ல் 28 பார்க்கணும். 28 போச்சுன்னா 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே 3 இருக்கும். 3ல் 2 போச்சுன்னா 1, 112. நெக்ஸ்ட்டு 112 மைனஸ் 28. அப்போ 12ல் 8 போச்சுன்னா 4, இங்கே 10ன்னு இருக்கும். அப்போ 10ல் 2 போச்சுன்னா 8. நெக்ஸ்ட்டு 84 மைனஸ் 28. ஓகேங்களா? அப்போ போட்டிங்கன்னா 14ல் 8 போச்சுன்னா 6, அப்புறம் இது 7 ஆகிடும். 7ல் 2 போச்சுன்னா 5. இப்போ 56ன்னு வரும். 56 மைனஸ் 28னா திரும்ப 28 தான் வரும். கரெக்டாக? அப்போது 28 மைனஸ் 28 வந்து 0ன்னு வரும். அப்போ நம்மளோட ஹெச்சிஎஃப் வந்து 28. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 28 மில்லிமீட்டர். ஓகேவா? 28 மில்லிமீட்டர் தான் மிகப்பெரிய சதுரத்தின் பக்களவு. கிளியரா? நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப்பில் இருக்கிற அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பார்ப்போம். 11th சம் பாருங்கள். 11th சம்மில் என்ன கொடுத்துருக்கு? 30 மற்றும் 250 பொது பகா காரணிகள், அதாவது ஹெச்சிஎஃப் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 30யை நான் 2 × 15 எழுதுகிறேன். அப்புறம் 2 × 3 × 5ன்னு எழுதலாமா? 15 3 × 5ன்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு 250 கொடுத்துருக்காங்க. 250 நான் என்னென்னு எழுதுகிறேன்? ஏன்னா 2 × 125ன்னு எழுதலாமா? ஓகேவா? இப்போ 2 × 5 × 5ன்னு எழுதலாம். 5 5s are 25 × 3 வரும். கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். 2 5s are 10, 15 5 3s are 15 தான் வருது. அப்போ இன்னொரு 2 வரணும். இருங்க. ஸோ இதை வந்து 25 × 5ன்னு எழுதலாம். திரும்ப 25 5 5 எழுதலாம். 2 × 5 × 5 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக வருதா? இப்போது 25 × 2 2 5 5s are 25, 25 5s are 125, 125 5 2s are 250. கரெக்டாக வருது. இப்போ காமன் ஃபேக்டர் பார்க்கலாம். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 தான் எடுத்துக்க முடியும். அப்போ ஹெச்சிஎஃப் பார்த்திங்கன்னா இந்த சம்முக்கு 2 × 5, அதாவது ஃபஸ்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12th சம் பார்க்கலாம். 12th சம் பாருங்கள். 36 இருக்குது. 36க்கு அதே தான் ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க, பொது பகா காரணிகள். இது போட்டிங்கன்னா 36 என்ன போடலாம்? 2 × 18 போடலாமா? இப்போ 18 2 × 2 9ன்னு வரும். இப்போ 2 × 2 × 3 × 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 60 எப்படி எழுதலாம்? 2 × 30. இப்போ 2 × 2 15. 15 2 × 2 × 3 × 5ன்னு எழுதலாம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 72. 72 2 × 36ன்னு எழுதலாமா? அப்போது 36ல் இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். 36 நம்ம இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். 2 × 2 × 3 × 3. இப்போ ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். 3லே காமனாக இருக்கிறதா நம்ம எடுத்து போடுவோம். கரெக்டாக? பொது பகா காரணிகள் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. அப்போது அது ஒரு 2 வரும். அப்புறம் இன்னொரு 2வும் காமனாக இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ இன்னொரு 2 வரும். கரெக்டாக?
அப்புறம் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. ஓகேவா? அவ்வளோதான் காமனாக வரும். அப்போ 2 × 2 × 3. அப்போது இதுக்கு தான் ஆன்சர். கிளியரா? அப்புறம் 13 பாருங்கள். 2 எண்களின் மீப்பெரு பொது காரணி டேஷில் அவை சார்பகா எண்கள். சார்பகா எண்கள்னா கோப்ரைம். நான் என்ன சொல்லியிருக்கேன், 2க்கும் HCF காமன் ஃபேக்டரு HCF 1 மட்டும் இருந்துச்சுன்னா அதை தான் சார்பகா எண்கள்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆன்சர் இதுக்கு 1. கிளியரா? ஸோ இதோட HCF 8ல் இருக்கிறது முடியுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ.